ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சக்கியா கிச்சன் போக போகிறோம். இன்றைக்கி சண்டே. ஸோ அவங்க கிச்சனில் இன்றைக்கி ஒரு சில சமையல்லாம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. வாங்க போய் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாப்கார்ன் பொரிச்சு வச்சுருக்காங்க. தென் இந்த கலர் அப்பளம்னு சொல்லுவோம்ல, அது பொரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் அப்பளம் பொரிச்சிட்ருக்காங்க. put oil. Then it's mixing. You see here. You say hi. Hi. How are you? Yeah, fine. How are you? Yeah, good. We are Yeah. making something called kankus. Kankus? Kankus, yes. ஓகே, இது பேர் கங்கூஸ் அப்படின்றாங்க. இந்த ஆயிலில் இதை போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. Oil. ஸோ நம்ம ஊரில் இதை வடகம் அப்படின்னு சொல்லுவோம். கலர் அப்பளப்பு அந்த மாதிரி ஏதோ சொல்லுவோம். ஸோ இங்கே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், தெரியும். ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு ஈவெண்ட் மாதிரி ஏதோ இருக்குது. அவங்க ஒரு குரூப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து மக்கள் வராங்க. ஸோ அதனால் அதை பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், எல்லாம் போட்டு பொரிச்சிட்ருக்காங்க. Mix. Come this side. You take it very nicely. Is it okay? இட்ஸ் ஓகே, இட்ஸ் அப்படிங்க. யூசி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்ன கேஸு. ஸோ அதுலேருந்து பொரிச்சு இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்க காஃபி செய்ய போகிறாங்க. நம்ம அதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ சக்கியா தான் செய்ய போகிறாங்க. பார்ப்போம் எப்படி செய்கிறாங்க என்ன இதுன்னு. ஸோ இந்த சின்ன கேஸில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஹாட் வாட்டர் எடுத்து ஊற்றுறாங்க. கேர்ஃபுல் சக்கியா. ஹாட் வாட்டர் எடுத்து ஊற்றுறாங்க. பாருங்கள், தெரியும். ஸோ இவங்க சமைச்சு முடிச்சு இப்போ தான் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது அவ்வளோத்தையும் பொரிச்சு முடிச்சு இப்போ அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஓகே, இப்போ சுகர் போடுறாங்க. சுகர் குத்து மதிப்பாக தான் போடுறாங்க, கையெடுத்து. ஓகே, 2 பிக் ஸ்பூன். அதாவது பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஸ்பைசஸ் போடுறாங்க. சினமன், ஜிஞ்சர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ அதை உள்ளே போடுறாங்க. ஸோ பாருங்கள், தெரியும். ஸோ இப்போ அதை பவுடர்லாம் உள்ளே போடுறாங்க. ஸோ 4 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அந்த ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்காங்க. ஓகே, இது இங்கே உள்ள காஃபி, அதாவது இங்கே உள்ள லோக்கல் காஃபின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். நானும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்கும். இன்றைக்கும் நான் அகைன் டேஸ்ட் பண்ண தான் போகிறேன். ஸோ இது இவங்க செய்யக்கூடிய லோக்கல் காஃபி. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவங்க காஃபி பவுடர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ காஃபி போட போகிறோம். இதுதான் காஃபி பவுடர், லோக்கல் காஃபி பவுடர். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது காஃபி பவுடர் இங்கே அவங்க லோக்கலில் வாங்கி அதை அவங்களே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டிலையே. ஸோ இங்கே காஃபி பீன்ஸ் கிடைக்கும். அதை வாங்கி அதை வறுத்து, அதை லைட் ஹீட்டில் அப்படி வறுத்து அதை பவுடராக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ உள்ளே போட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சக்கியா இப்போ உள்ளே போட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. காஃபி பவுடர், இதை நம்ம சொன்னோம்ல அந்த மசாலா ஸ்பைசஸ், அந்த பவுடர். ஓகேங்களா? ஸோ இது காஃபி பவுடர். ஸோ இதை இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மோர் கடைவோம் தெரியுமா, அந்த மாதிரி இதை வச்சு இப்படி மோர் கடைகிற மாதிரி இதை கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்குள்ள காஃபி செமையாக இருக்கும். நான் நிறைய வாட்டி குடிச்சிருக்கேன். எனக்கு இது நல்லாவே பிடிக்கும். ஸோ நீங்களும் சவுத் சுடான் வந்தீங்கன்னா அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இந்த காஃபி ஸ்மெல்லு, இந்த ரூமு, இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே ஸ்மெல் வர மாதிரி ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஸ்மெல்லு உண்மையிலே ரொம்ப நைஸ், செம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இவங்க காஃபி போடுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது இப்படி ஒரு 10 to 20 மினிட்ஸ் இந்த மாதிரி இப்படி லைட் ஹீட்லேயே வச்சு ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காஃபி ரெடி ஆகிரும், பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ இது நேச்சுரலான காஃபி. எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த பீன்ஸை வாங்கி அதை நம்மளே பவுடர் பண்ணி ஸோ அதை நம்மளே குடிக்கிறது. ஸோ இந்த பவுடர் வந்து நம்ம இதில் வாங்குறது தான். ஓகேங்களா? பீன்ஸாக வாங்கி அதை பவுடர் ஆக்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வெளியே வாங்கி காசு கொடுத்து வாங்கி கெமிக்கலை வாங்கி குடிக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை நம்மளே செஞ்சு குடிக்கிறது ரொம்பவுமே உடம்புக்கு ஹெல்த்தி. ஸோ அதை டேஸ்ட் பார்க்க போகிறாங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு ஆல்ரெடி ஒரு கிளாஸில் கொஞ்சம் சுகர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் நான் ரொம்ப இல்லை, 1 ஸ்பூன் சுகர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணி அதை குடிச்சு பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு குடிச்சு பார்த்தப்போ தெரியும் அது டேஸ்ட் ஓரளவு கரெக்டாக வந்திருக்கா இல்லை இன்னும் பாயில் ஆகணுமா அப்படின்றது அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ பாருங்கள், தெரியும். காஃபி ரெடி. அவங்க இப்போ டேஸ்ட் பார்ப்பாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குது என்னது. ஸோ ஓகே, குட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ